ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ இந்த 2024க்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பட்ஜெட் வந்து நான் எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அது உங்கள் எல்லாருக்கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் ஷேர் பண்ணுறப்ப நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கான பட்ஜெட் வந்து நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான், இந்த எக்ஸல் ஷீட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதே போல் உங்கள் வீட்லேயும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மாதத்துக்கான அந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு முடிவுக்கு, ஒரு டிசிஷனுக்கு வந்து வர முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல், ஜியோ, அதே மாதிரி இந்த ஏர்டெல் டிடிஹெச், வைஃபை இந்த மாதிரிலாம் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பட்ஜெட் போடுறப்ப, அந்த எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி அந்த ஃபிக்ஸடாக அந்த ரீசார்ஜுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பெட்ரோலு, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணணும், மாதம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 300 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏர்டெல் ரீசார்ஜ் ஆனாலே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ காஸ்ட்லியாக தான் இருக்குது இப்போல்லாம் ஃபோன் ரீசார்ஜஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கக்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சிம் கார்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம்மு. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய் வந்து செலவு பண்ணுற மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டிடிஹெச் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏர்டெலுக்கு வந்து மூவ் ஆகிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மி ஆகுது. இப்போ அதுக்குமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய் ரேஞ்சில் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. ஓகேவா? இதெல்லாமே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைஃபை. நான் வந்து வீட்டில் ஒரு வைஃபை கனெக்ஷன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஃபிக்ஸடாக ஒரு பேமெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மாதம் 600 rupees நான் கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் வைஃபை மாதிரி தான். இந்த வைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லா ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது. முக்கியமாக ஸ்மார்ட் டிவி வந்து என்னால் பார்க்க முடியுது. முக்கியமாக ஏசி கூட பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஏசி தான். அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது எல்லாமே வைஃபை இருந்தால் தான் சாத்தியமாகும். அதனால் நான் வைஃபை கனெக்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, இபி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நான் ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் நான் வந்து கணக்கு எடுத்திருக்கேன். மேபி இதை விட அதிகமாகலாம், மேபி இதை விட கம்மியாகலாம். ஆனால் ஆவரேஜாக ஒரு 500 சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இதே போல் தான் நீங்களும் ஒரு ஆவரேஜாக வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்து கால்குலேஷன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸு. ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு நான் ஆவரேஜாக எடுத்திருக்கேன். மேபி கேஸ்ன்றது ஒரு 2 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து மாற்றுற மாதிரி வரும். அதனால் ஆவரேஜாக ஒரு 1000 ரூபாய் சிலிண்டர்னால் பாதிக்கு பாதி 500 ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ். கண்டிப்பாக காய்கறி வாங்காமல் இருக்க மாட்டோம். நாங்கள் பியூர் வெஜிடேரியன். அதனால் நாங்கள் காய்கறி மட்டும்தான் வாங்குவோம். ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டோம். ஸோ அந்த வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். மேபி இதை விட அதிகம்தான் வரும், இதை விட கம்மி ஆகாது கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு. இந்த மாதிரி வாழைப்பழம் இல்லைனா பப்பாளி இந்த மாதிரிலாம் வாங்குவோம் இல்லையா, அது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 500 நான் எடுத்திருக்கேன். ஸோ போத் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1500 ரூபாயிலேருந்து ஒரு 1800 ரூபாய் வரையும் ஆகும். நான் ஆவரேஜாக ஒரு 1500 வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மளிகை சாமான் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். வீட்டில் வந்து குடும்பம் நடத்தணுன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற எல்லாருமே மளிகை சாமான் வாங்கி தான் ஆகணும் இல்லையா? ஸோ மளிகை சாமானுக்கு நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ 2500 வந்து நான் பட்ஜெட் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 2 பேருக்கு வந்து இது போதுமானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்குவோம், அடுத்த மாதம் கம்மியாக வாங்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு 2500 சொல்லிட்டு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெட்ரோலு. ஸோ பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக நான் வெளியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணி நான் போகிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1000 போட்டிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா அந்த பைக் சர்வீஸு அது இதுன்னு ஏதாவது வரும் இல்லையா, அதனால் நான் ஆவரேஜாக ஒரு 1000 எடுத்துக்கிறேன். நீங்களும் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தினமும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க, எவ்வளோ பெட்ரோல் போடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாதத்துக்கான அந்த ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் கண்டிப்பாக மாதத்துக்கு 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மெடிசன்ஸ் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஆவரேஜாக ஒரு 1000 rupees நான் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்பு, எல்ஐசி, இந்த டிவி இஎம்ஐ, ஏசி இஎம்ஐ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது எசென்ஷியல் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் அதையுமே நான் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சிப்பை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி 600 ருபீஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன தொகை தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவே கொஞ்சம் நிறைய தொகை. இது 600ன்றது 6000 நான் மாதம் மாதம் கட்டுற மாதிரி வந்தால் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கூட நல்லாவே எடுக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 300 ரூபான்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணி 600 ருபீஸ்க்கு நான் சிப் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப சிறிய தொகை தான். இதில் ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் வந்துடாது. அதே நேரத்தில் நம்ம பல்காக போட்டுட்டு நஷ்டமானாலும் அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும்ல. அதனால் நான் கம்மியாக தான் நான் சிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசியை பொறுத்தவரையும் 2 பாலிசி நான் பே பண்ணுறேன். மணி பேக் ஒன்று, என்டோமெண்ட் ஒன்று. மணி பேக்ன்றது இன்னும் ஒரு 2 இயர்ஸில் மெச்சூரிட்டி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்டோமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம கட்டினா போதும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நான் ஒரு 2000 எடுத்திருக்கேன். மாதத்துக்கு 2000 வந்து எல்ஐசிக்கு கட்டுற மாதிரி வருது. இதில் ஒன்று குவார்ட்டர்லி பேசிஸில் கட்டுவேன், இன்னொன்று வந்து இயர்லி பேசிஸில் கட்டுவேன். இருந்தாலுமே ரெண்டுத்தையுமே வந்து நான் டோட்டல் பண்ணி ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் நம்ம எல்ஐசிக்கு கட்டுற மாதிரி வருது. இப்போ எல்ஐசின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த பிளான்ஸ் எல்லாமே வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும்ன்ற மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கப்போ நமக்கு அந்த மெச்சூரிட்டி நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் இது சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம நாமினிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சலுகைகள் எல்லாமே போய் சேரும். நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானோட சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். என்னதான் இருந்தாலும் எல்ஐசியை பொறுத்தவரையும் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த பேங்க்கில் ஆர்டி இதெல்லாம் போட்டிருந்தாலே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி இஎம்ஐ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 3600 ருபீஸ் நான் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது HDFC கிரெடிட் கார்டில் தான் நான் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதம் மாதம் கட்டி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவி இஎம்ஐ, ஸ்மார்ட் டிவி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கான இஎம்ஐயும் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இஎம்ஐ தான் நான் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4400 இல்லைனா 4500 அந்த ரேஞ்சில் வந்து கட்டுற மாதிரி வருது. ஸோ அதர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லைனா வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 900 ரூபான்னு சொல்லிட்டு நான் கணக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே டோட்டல் பண்ணால் 20000 ரூபாய் வருது. அதாவது என்னுடைய மந்த்லி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 20000. இதில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கான ரெண்ட்டு கிடையாது, அந்த ஹவுஸுக்கு வாங்கின லோன்ஸுக்கான இஎம்ஐ கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு 2 பேர் இருக்க ஒரு வீட்டுக்கு மந்த்லி 20000 கண்டிப்பாக வேணும். ஒரு காலத்தில் 12000 ரூபாய் 10000 ரூபாய் சம்பளத்தில் வாடகை 5000 ரூபாய் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாடகை சேர்க்காம இஎம்ஐஸ் எல்லாம் சேர்க்காம ஜஸ்ட்டு நம்ம லிவிங் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா மந்த்லி 20000 வந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து நம்ம போட்ட பட்ஜெட்டில் இன்னும் எதையாவது கம்மி பண்ண முடியுமா? வெரி ரேர் கேஸில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம வந்து பிழைக்கணுன்னா மாதம் மாதம் எவ்வளோ செலவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஏர்டெல் சிம்மை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிளான் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1800 ருபீஸ் தான். அதை நீங்கள் கட்டிட்டிங்கன்னா வருஷம் பூரா நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் யார் கூட வேணால் பேசிக்கலாம். அதே போல் 24 GB இன்டர்நெட்டும் கொடுத்துட்றாங்க. நம்ம வீட்டில் ஆல்ரெடி வைஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த 24 GB அந்த 12 மந்த்ஸுக்கு போதுமானது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 1800 ருபீஸ் ஆவரேஜாக எடுத்தால் 1 மந்த்துக்கு 150 ருபீஸ் தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அம்மாவோட அந்த ஜியோ சிம்மு கூட பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த நம்பர் வந்து தக்க வச்சுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு ஆவரேஜாக ஒரு 150 ருபீஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட் பண்ணணுன்னா பண்ணலாம். அதனால் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஏர்டெல் டிடிஹெச் கூட பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் வேணும் 300 ரூபாய் தான் நம்ம பே பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 1100 1150 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வருது. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 200 ருபீஸ் கட்டினா போதும். அந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ஸ் சூஸ் பண்ணுறப்ப நமக்கு காஸ்ட் கட் வந்து ஆகுது. நெக்ஸ்ட் வைஃபையை பொறுத்தவரையும் 600 வந்து கன்ஃபார்ம், அது கட்டி தான் ஆகணும். அதனால் நான் அதே போட்டுட்டேன். இபியும் கேஸும் எல்லாம் கூட கன்ஃபார்ம் தான். ஸோ வெஜ்ஜு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காஸ்ட் கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 250 வந்து கட் ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசரிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 250 வந்து கட் ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ப்ரைஸ்க்கு வந்து நான் குறைச்சிட்டேன். ஏன்னா நிறைய வந்து நம்ம பைக் எடுக்காமல் பக்கத்தில் போகிறப்பெல்லாம் சைக்கிள் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து மிச்சம் பண்ணலாம். அதனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 கட் பண்ணிட்டேன்.
ஸோ மெடிசன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு 3 months ஒன்ஸ் அப்படியே பல்காக நம்ம வந்து வாங்குறப்ப டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அது மெட்ப்ளஸாக இருந்தாலும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் கிடைக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறப்ப ஒரு மந்த்துக்கு ஆவரேஜாக ஒரு 800 rupees இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அதையுமே காஸ்ட் கட் பண்ணி நான் அதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிப்பை பொறுத்த வரையும் நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ எல்ஐசியை பொறுத்த வரையும் கட்டி தான் ஆகணும். அதனால் அது ரெண்டுத்தையும் நான் அப்படியே போட்டுட்டேன். பட் ஏசி இஎம்ஐ, டிவி இஎம்ஐ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆக போகிறது இல்லை. அதனால் அதை வந்து நம்ம நீக்கிட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதர்ஸில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எமர்ஜென்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்லாம் வீட்டில் வரதானே செய்யும். இது சொந்த வீடுன்றதுனால எல்லா ஒர்க்கும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் செலவாக தானே போகுது. இப்படி வந்து பார்க்குறப்ப டோட்டல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காஸ்ட் கட் பண்ணி கொஞ்சம் வந்து இறுக்கி பிடிச்சி நம்ம வந்து வாழ்க்கை கொண்டு போனால் 20,000 ரூபாய்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதியே நம்ம குறைச்சாச்சு. 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இந்த 10,000 ரூபாய் ஜஸ்ட் லிவிங் காஸ்ட் மட்டும்தான். இதில் ஹவுஸ் ரெண்டெல்லாம் வந்து நான் காமிக்கல. அப்போ ஹவுஸ் ரெண்ட் கட்டுற மாதிரி வந்தால் கண்டிப்பாக வந்து 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் சம்பளம் இருந்தால் தான் நம்ம சென்னையில் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ அதே போல் ஒரு 15,000 20,000 earn பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் பட்ஜெட்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 தான் எக்ஸ்பென்ஸ் வருது. கூட ஒரு 5,000 ரூபாய் வாடகை இருந்தால் கூட ஒரு 18,000 ரூபாய் சம்பளம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ராஜா மாதிரி வாழலாம். ஸோ ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் இருக்கவனும் நிம்மதியாக சென்னையில் வாழ முடியும். ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வந்து சென்னையில் வந்து வாழ முடியும். பட் இதை வந்து இப்படி சொல்லாமல் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் செலவு கைமீறி தான் போகும். 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் செலவுக கைமீறி தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி அவன் காஸ்ட் கட் பண்ணி அந்த பட்ஜெட்லாம் போட்டு கரெக்டாக வாழ்ந்தால் தான் அவனால் சஸ்டெயின் ஆக முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களோட அந்த மந்த்லி அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு தெரிய வரும். இது ஜாலியாக நமக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரியும் இருக்குங்க. இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். இதெல்லாம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணுறீங்க. இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்லாம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பழகிக்கோங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து அடைய முடியும்.